எடுத்துக்கொண்டேன்னு கேட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு குறிப்பெடுக்கிறது அப்படி ஆய்வுக்கு எடுக்கல. என்னுடைய வாழ்க்கையை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன். 2001 இருந்து 2013 வரைக்கும் இந்த 13 வருடங்கள் ஆய்வு செய்து இந்த புத்தகத்தை வந்து சமீபத்தில் நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த கடந்த 10 ஆண்டுகளா வந்து நம்ம இதை வந்து ஒரு பயிற்சி பட்டறையா மட்டும்தான் வழங்கிட்டு இருந்தோம். இப்பதான் முதல் முறையா வந்து இது 2022ல ஒரு 2 உலக சாதனைகள் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து இந்த நூலை வெளியிட்டு இன்னைக்கு இந்தியாவோட நேஷனல் பெஸ்ட் செல்லர் அவார்டு இந்த புத்தகம் வந்து வாங்கியிருக்கு. ஒரே ஆண்டுல 1000 பிரதிகளுக்கு மேல வித்திருக்கிறதுல சமீபத்திய 10 தமிழ் நூல்களுக்குள்ள இந்த ஒரு நூல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன இதில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து +2 வரைக்கும் ஆக்சுவலாக தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் ஆக முடியல. எனக்கு வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை. வீட்டில் கோச்சிட்டு நான் மட்டும் மெட்ராஸ் கிளம்பி வந்துட்டேன். தெருவா சுற்றினா ஒரு வேலை கூட கிடைக்கல. அப்புறமா தெருவா சுற்றி டிக்ஷனரி விற்கிற வேலை தான் கிடைச்சிது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5-6 நாள் தான் பார்த்தேன். நாய் பொழப்பா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன் நான். அப்புறம் மாத்திரை மருந்து விற்கிற வேலை கிடைச்சிது. அது அதை விட ரொம்ப மோசமான பொழப்பா இருந்தது. அதெல்லாம் அதையும் விட்டுட்டேன். அப்புறம் TTP சென்டரில் எனக்கு வேலை கிடைச்சிது. விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேடு, கல்யாண பத்திரிகை, கட்சி பத்திரிகை, காரிய பத்திரிகை எல்லாம் கொஞ்சமாக டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கல்லா கட்டி கொடுப்பேன் என் ஓனர். நான் சொல்றது 2001 நடந்த கதை. மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிப்பாரு. ஆனா எனக்கு சம்பளம் வந்து வெறும் 1000 ரூபாய் கொடுப்பாரு என் ஓனர். கோவம் வருமா வராது சார்? கோவம் வருமா வராது? ஆனா எனக்கு கோவம் வரல. எனக்கு என்ன தோணுச்சு, வேலைக்கு போனா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், பிசினஸ் பண்ணா 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் தோணுச்சு. எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை வருதோ அப்ப நீங்க ஓனர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எப்போ இன்னொருத்த பணஞ்சம்பாரத்தை பார்த்து வயிறு எறியீங்களோ அப்ப நம்ம இன்னும் வேலைக்காரனா தான் அர்த்தம். இது எத்தனை பேச புரிஞ்சுது? அடுத்த 7-8 மாதங்கள்ல அந்த தொழிலை நான் வந்து ரொம்ப சுத்தமா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப உன்னிப்பா கத்துக்கினேன். இப்ப திரும்பி ஊருக்கு போயிட்டு சொந்தமா DTP சென்டர் ஆரம்பிச்சேன். மாசம் 2000-3000 சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். பிறகு கம்ப்யூட்டர் சென்டரை கன்வெர்ட் பண்ணா 5000-10,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். 2004 நான் மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல படிக்க ஆரம்பிச்சாங்க. சம்பாதிச்ச காசுல கரஸ்பாண்டன்ஸ்ல BSc IT, MSc IT, எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனதான கனவு. அந்த 5 ஆண்டுகள் வந்து கோர்ஸ் வந்து கரஸ்பாண்டன்ஸ்லேயே முடிச்சேன். தென் இப்போ என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி நான் வந்து சென்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ப மாட்டாங்கல்ல. ஏன்னா எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள பிடிச்ச வேலைக்கு போகணும், அவ்வளோதான். தொழில் பிஸ்னஸ்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் 19 வயசுல பிஸ்னஸ் போனதுனால எங்கள் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை நான் எப்படி தெரியுங்களா சமாளித்தேன்? எப்போ தெரியுமா கடந்து வந்தேன் தெரியுங்களா? முதல் முறையாக எங்கள் வீட்டில் இருக்கிற சாலிட்டர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தூக்கி போட்டுட்டு 2004ல் ஒரு கலர் டிவி சாம்சங் வாங்கி வச்சேன். அப்பதான் எங்க வீட்டுல நம்பினாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப வீட்டுல இருக்கிறவங்க காசு பணம் எதிர்பார்க்கறாங்களா? அப்படி இல்லைங்க. வீட்டுல இருக்கிறவங்க எதிர்பார்க்கறது ரிசல்ட். நீங்க என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க, ஏற்கனவே நம்ம சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு, இப்ப நீ சொல்றது என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட் எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க ரிசல்ட்டை காமிச்சீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலைக்கு போறதுக்கு குடும்பம், குழந்தை, குட்டி எதுவுமே தேவையில்லை. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வேலைக்கு போறதே குடும்பம், குழந்தை, குட்டின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்க வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு குடும்பம், குழந்தை, குட்டி எதுவும் தேவையில்லை. ஆனா பிசினஸ் பண்றீங்கன்னா குடும்பத்தோட சப்போர்ட் கட்டாயம் வேணும். அப்படி குடும்பம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் வணிகத்துல ஜெயிக்க முடியும். எஸ் சார், எஸ். அதனால கொஞ்சம் நம்பிக்கை எங்க வீட்டு மேல வந்துச்சு. அதனால நல்லா போயிட்டு இருந்த வியாபாரத்தை மூடுறதுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் ஏன்னா இப்ப நான் வேலைக்கு போறேன்ல, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. இப்ப நான் சென்னைக்கு வந்து ஒரு கம்பெனில அப்ளை பண்ணேன். ஆனா எல்லாம் நான் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருந்ததுனால என்னை யாரும் வேலைக்கு வந்து எடுத்துக்கல. சின்ன கம்பெனில போய் ஒரு 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு சேர வேண்டிய சூழ்நிலை 2005ல். அதுக்கப்புறம் 8,000, 10,000, 15,000 கொஞ்சம் கொஞ்சம். ஸோ எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இன்க்ரிமெண்ட் கிடைச்சா நான் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 3 முறை 4 முறை இன்க்ரிமெண்ட் வாங்குவேன். எதனாலன்னா படிப்புனால கிடையாது, அறிவுனாலையும், திறமையினாலையும், திறன்கள்னாலையும், அனுபவத்தினாலையும். எத்தனை பேர் சார் விளங்கிட்டேன்? எஸ். அப்ப நம்ம படிப்பை விட எது முக்கியம், மார்க்கை விட எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா அறிவு, அனுபவம், திறன்கள், ஸ்கில்ஸ், திறமை, டேலண்ட். நீங்க எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறீங்க, மற்றவங்களால செய்ய முடியாத ஒண்ணு உங்களால என்ன செய்ய முடியுங்கிறது தான் உங்களுக்கான பணத்தை வர வைக்கும். ஸோ அப்படி 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணி வெறும் 5 ஆண்டுகள்ல 36,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வந்தேன். R&Dயோட ஹெட்டா இருந்தேன். எனக்கு கீழே ஒரு 15-20 ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 1000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 36,000 ரூபாய் சம்பளம் வரதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அப்பதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டே வந்துச்சு. 1000 ரூபாயில இருந்து 36,000 ரூபாய் வரதுக்கு 10 வருஷம் ஆச்சு. 36,000 ரூபாய் மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். இன்னும் எத்தனை % செலவு, இன்னும் எத்தனை 10 வருஷம் செலவாகும். எப்படி அந்த வாழ்க்கையெல்லாம் ஓட்டுறது? சரி, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்ட். வந்தோம், சாதிச்சோம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பட்டத்தை வச்சு கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றுட்டோம், எல்லாம் ஓகே. இனிமேட்டு இதுல இருந்து ஒன்றும் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஐ ரிசைன் மை ஜாப் ஆக்சுவலி.
ஏன்னா 19 வயசுல பிசினஸ் பண்ற தைரியம் வந்து எனக்கு ஏன் இப்போ 26 27 வயசுல பிசினஸ் பண்ற தைரியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தைரியமா ஜாப்ல ரிசைன் பண்ணேன். தென் ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிசினஸ். ஒரு 3-3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இன்சூரன்ஸ் ஒரு 3 இடத்துல பிரான்ச் மாதிரி ஓப்பன் பண்ணி ட்ரெடிஷனல் நாங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். பிலீவ் மீ, ஒரே வருஷத்துக்குள்ள நான் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். 2013 ஆகஸ்ட் மாதம் நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். அந்த நிறுவனத்தில் என்ன வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, சும்மா சுற்றுலாவாக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு முறை நான் வேலைக்காக வெளிநாடு போனதில்லை, ஜாலியாக சுற்றி பார்க்கறதுக்காக போயிருக்கிறேன். நான் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு 2 வருஷம். ஆனால் பிஸ்னஸ் எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்க தானே செய்யும். கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி கொண்டு வரோம், அதனால என் பாலிசி விற்க முடியாமல் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-3 லட்சம் அந்த பிசினஸ்ல லாஸ் ஆச்சு. இப்போ என் மனைவி வந்தா, இப்போ கூட நீ வேலைக்கு போக மாட்டியா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ திருந்த மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம எப்போ திருந்த மாட்டோம் அப்படிங்கிறது. என்னதான் பண்ணல, இல்லை சின்ன பிசினஸா போனாலும் தோத்துட்டோம், கொஞ்சம் பெரிய பிசினஸ் போனா ஜெயிச்சிடலாம். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் எனக்கு தெரியாத தொழில், தெரிஞ்ச தொழில் விட்டவன் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான். நான் என் படிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பு டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் பண்றேன். 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த வாட்டி தான் கடன் வாங்கி ஒய்ஃபோட நகையெல்லாம் வச்சு ஒய்ஃப் பத்தி தானே இருக்காங்க அதெல்லாம் வச்சு வந்து ஸோ ஏதோ ஒன்று நான் ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். ஸோ 2013 அப்புறம் நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை அண்ட் பாண்டிச்சேரி இந்த 4த்துக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு ஊருக்கு 3.5 லட்ச ரூபா பணம் கட்டினாங்க. ஸோ 15 லட்ச ரூபா கட்டி எடுத்து 1 மேன் ஆர்மி அந்த வாட்டி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வேற எதுவும் சப்போர்ட் இல்லை, எல்லாமே லாஸ் ஆயிருந்துச்சுனால எடுத்து போய் எல்லா கடைக்கும் நானே மொபைல் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். 4% எனக்கு கமிஷன் கிடைக்கும், டிடிஎஸ் போக 3.5%. ஒரு கால்குலேஷன் இருந்தது, ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் இதில் சம்பாதிக்க முடியும், தோராயமா நம்மளுக்கு ஒரு 30-40 மொபைல் போனால் கூட போதும் அப்படின்னு கணக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள மீண்டும் நான் மாசம் 1 லட்ச ரூபா வந்து சம்பாதிச்சு வீட்டில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்களுக்கு லாட்டரி அடிச்சதுன்னா, அதாவது ஒரு 5 லட்ச ரூபா லாட்டரி அடிச்சதுன்னா, அவங்க திரும்ப 2-3 வருஷத்துக்குள்ள பணத்துக்கு லாட்டரி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை சேமிச்சு வைக்கவோ, பணத்தை பெருக்கவோ, அதை வந்து உருவாக்கவோ தெரியாது. அதனால விட்டுருவாங்க அவங்க லாட்டரி அடிச்சா கூட. ஆனா பணக்காரங்க அப்படி இல்லை, ஒரு முறை விழுந்தாலும் அவங்க சீக்கிரமா எழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விழுந்த இடமும் தெரியும், போன பாதையும் தெரியும், வர்ற வழியும் தெரியும். அதே வகையில் நான் மீண்டு எழுந்து வந்தேன். வீட்டில் எல்லா நகையும் மூட்டு கொடுத்து ரொம்ப ஹாப்பி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நான் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மாதம் மீண்டும் 1-1.5 லட்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். முதல் முறையாக லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கார் வந்து வாங்கினேன். அடுத்து வந்து ஒரு 6-7 வெளிநாடுகளுக்கு வந்து அந்த சமயங்களில் வந்து நான் தேர்வு செய்யப்பட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்காக என்ன கம்பெனி வெளிநாடுக்குலாம் அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ 2015 எல்லாம் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க லைஃப் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, எஸ்பெஷலி பிசினஸ் லைஃப். அஸ் என்டர்பிரனர்ஸாக உங்களுக்கு எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க. ரீசெண்டாக கோவிட் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் நடந்துச்சு. நோக்கியா மாதிரி கம்பெனிகளே காணாமல் போச்சு. ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து வந்துச்சு, டச் ஸ்கிரீன் வந்துச்சு, பட்டன் ஃபோன் காணாமல் போச்சு. அதனால என்னுடைய பிசினஸ் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சதுல என் கம்பெனி புள்ளுக்கு தாங்கல, சொல்லாம கொள்ளாம தான் கம்பெனி கொடுத்தான். 15 லட்ச ரூபா சரக்கு ஒரு கடைகள் இருக்குது. இந்த கடைக்காரங்களுக்கு ஒரு பெரிய பேட் ஹேபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, புது சரக்கு போட்டாதான் பழைய சரக்கு காசு கொடுப்பாங்க. இதுல மாற்றம் யாருன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் எப்பவுமே மாட்டுவாங்க. கம்பெனிக்காரன் நம்மகிட்ட மொத்த காசையும் வாங்கிடுவான், கடைக்காரன் நம்மகிட்ட மொத்த சரக்கையும் வாங்கிடுவான். ஆனா நடுவில் மாற்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். யாரும் பணத்தை முதல் வச்சிருந்தா அவன் தான் மாட்டிடுவான். 6 மாசம் 1 வருஷம் அலைஞ்சி பார்த்து ஒரு 50,000 1 லட்சம் தான் என்னால் தேர்த்த முடிஞ்சிச்சு. 14 லட்ச ரூபாய் எனக்கு அந்த பிசினஸா லாஸ் ஆச்சு. டோட்டல் அப்செட். செக் பண்ணிக்கணும். என்னுடைய நண்பர் வந்தாரு, மொத்த பணத்தை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாங்க நம்ம அடுத்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ ஜாப் மாதிரி நாங்கள் வந்து அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிச்சோம். வெரி ஏர்லி 2015-16 நாங்கள் வந்து அது மாதிரி ஆரம்பித்தோம். ஸோ 50 கிளைண்ட், 100 கிளைண்ட், அப்புறம் 200 கிளைண்ட், அப்புறம் ஒரு 5 பேருக்கு வேலை கொடுத்தோம், அப்புறம் 10 பேருக்கு, அப்புறம் 20 பேருக்கு வேலை கொடுத்தோம். ஈவன் 2018 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 10 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை நாங்கள் வந்து காமிச்சோம். அதுக்கப்புறமா தான் நான் ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் சர்வீஸை ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர் ஐ எம் ஸ்டார்டிங் த ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் சர்வீசஸ், யூ won't believe me, எல்லாரும் 2000-3000 ட்ரைனிங் காசு வாங்கிட்டு இருக்கும்போது நான் 30,000 ரூபாய் காசு வாங்க ஆரம்பிச்சேன் பர் பார்ட்டிசிபென்ட். ஸோ முதல்ல ஒரே ஒருத்தர் தான் வந்தார். எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கன்னா ஒரு ஆள் வச்சா கிளாஸ் எடுக்க போறேன்னு. டெஃபினட்டா ஒரு ஆள் வச்சு நான் கிளாஸ் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல எனக்கு 30,000 ரூபாய் வந்து ஒரு மாசம் சம்பளம். இன்னைக்கு ஒரு ஆள் வந்து கொடுத்து உட்கார வச்சு 3 நாள் அட்டன் பண்ணி அது கவலையிலன்னு வச்சு நான் எடுத்தேன். ஏன்னா ஒரு டிபிஎஸ் சோழமண்டல பேங்கோட மவுண்ட் ரோட் பேங்கோட மேனேஜர், ஹி ட்ரஸ்ட் மீ. யாருமே தெரியாது, அன்னோன் பர்சன், ஸ்ட்ரேஞ்சர், பட் ஹி ட்ரஸ்ட் மீ. நான் ஸ்டார்டட் தி கோர்ஸ். தென் 2 பேர், 5 பேர், 3, 8 பேர் அப்படியே வர ஆரம்பிச்சாங்க. 2019 முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 10 பேருக்கு என்னுடைய கோர்ஸ் வந்து சைன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ 3 நாள்ல 3 லட்ச ரூபா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், நல்லா மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா போதும்னு நினைச்ச ஆள் இன்னைக்கு கடவுளும் சரி இயற்கையோ பிரபஞ்சமும் சரி 1 நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. இப்போ லைஃப் நாங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு என் லைஃப்ல தொடங்கி இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய். இன்னைக்கு நான் ஒரு கார்பரேட்ல பேசுறேன், இல்லை ஒரு பெரிய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நேற்று என் அக்கௌண்ட்ல யாராவது பேங்க்ல 1 லட்ச ரூபா போட்டால் தான் இன்னைக்கு நான் மைக்லேயே கையை வைப்பேன். அந்த அளவுக்கு கொடுமையான பிசினஸ். ஏன்னா நம்ம பிசினஸும் சரி நம்ம லைஃபும் சரி அப்படிதான் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குது. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் பழைய ப்ரொஃபைல் அது 25,000 மாணவர்களுக்கு நம்ம இலவசமா பயிற்சி எடுத்திருக்கோம். படி, மார்க் வாங்க, ஆனா சொந்த காலில் நில்லு, முதலாளியாவும் நீ 10 பேருக்கு வேலை கொடுன்னு சொல்லிட்டு 25,000 மாணவர்கள் நம்ம இலவசமா பயிற்சி எடுத்திருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ரோட்டரி கிளப் உள்ளிட்ட பல்வேறு பெரிய சங்கங்களை அழைத்து மாநில அளவுல சிறந்த சமூக சிந்தனையாளர் அப்படிங்கிற விருதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பேரால சுதேசி அப்படிங்கிற ஒரு தேசிய பத்திரிகையில இருந்து கூப்பிட்டு ஒரு முறை டெல்லியில இருந்து எம்பி வர வச்சு நேஷனல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. விசிஸ்டா அப்படிங்கிற ஒரு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த நேஷனல் அவார்டு வந்து எங்க கொடுத்தாங்கன்னா, நான் எங்க வந்து ஒரு 450 ரூபா அப்ளிகேஷன் வாங்கி என்னால் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாம போச்சோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுத்தாங்க. வாழ்க்கை நமக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது, நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சிம்பிள். நமக்கு என்ன வேணுமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம தயாராக இருந்தால் கொட்டி கொடுப்பதற்கு இந்த வாழ்வு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா, எனக்கு என்ன வேணுங்கிறதுல கிளாரிட்டி வேணும். ஃபர்ஸ்ட் இங்க நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, எனக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதான் ப்ராப்ளம். ஏன்னா எப்பவுமே நம்ம நோ சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். நோ 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 நோன்னு கேட்டேன், லோ லோ லோன்னு அழைஞ்சிட்டு வாழ்க்கை முழுக்கும். அதுதான் என் ப்ரோக்ராம்ல எப்பவுமே நான் எஸ்ன்னு சொல்லியே பழக்கப்படுத்துறேன். எங்க நான் நோன்னே சொல்றதில்ல, எஸ் ஆர் நோன்னு கூட கேட்கறதில்ல. எஸ் ஆர் எஸ் சொல்லு, ஆமான்னா ஆமான்னு சொல்லி, இல்லைன்னா கம்முன்னு ஏன் பேசுறீங்க, தேவையில்லாம எது பஞ்சாயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெறும் எஸ் ஆர் எஸ்னே சொல்லி பழக்கப்படுத்துறோம். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நம்ம வீடாகட்டும் சரி, பள்ளி கல்லூரிகளாகட்டும் சரி, நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களாகட்டும் சரி, குறிப்பா மீடியாக்களாகட்டும் சரி, இன்டர்நெட் ஆகட்டும் சரி, இவை அத்தனையும் நமக்கு மேல என்ன தெளிச்சுட்டு இருக்குன்னா எதிர்மறையான தாக்கத்தை தெளிச்சு கொண்டிருக்காங்க. எந்த விதத்துலயும் நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண கூடாதுங்கிறத ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் எல்லாமே நம்ம தான், நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க ப்ராடக்டே நீங்க தான். உங்களுடைய நேரத்தை மற்றவர்கள் பணமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் நேரத்தை பணமாக்கவில்லை என்றால் உங்களை வைத்து மற்றவர்கள் பணமாக்கி கொள்வார்கள். எஸ் சார் எஸ். இன்னைக்கு மொபைல்ல நம்ம டைம் செலவு பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் பார்த்தோம் ஒரு இடத்துல இப்படி தள்ளிட்டே இருக்கிறாங்க பசங்க. நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது காகாவலி வந்துருச்சுன்னு நினைச்சிட்டேன். நான் கை நம்ம எடுத்துட்டே இருந்த பாவம் அப்படின்னு கிட்ட போய் ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்காங்க. அதாவது 30 செகண்டுக்கு ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன். முதல் 30 செகண்ட் அந்த ரீல் அல்லது வாட் எவர் ஷார்ட்ஸ் கால்ல முதல் 30 செகண்ட் அரசியல் வருது, அடுத்த 30 செகண்ட் சினிமா வருது, அடுத்த 30 செகண்ட் வந்து நாடகம் வருது, அடுத்த 30 செகண்ட் ஆக்சிடென்ட் ஆன வீடியோ க்ளோஸ்அப்ல காமிக்கிறாங்க, அடுத்த 30 செகண்ட் வேற யாரோ ஒண்ணு, அப்புறம் அடுத்த 30 செகண்ட் திருச்சியில இருந்து சாவனான்னு ஒரு பொண்ணு ஆடிங்கிறது. என்ன சாவே மாட்டேன், பேர் மட்டும் ஏன் சாவனா வச்சுக்கன்னு தெரியல. சாதனாவா? சாரி, அப்படியா, பேர் தப்பா புரியுது. அப்போ இந்த மாதிரி 30 செகண்டுக்கு ஒரு முறை மாறுது. நான் என்ன கேட்கிறேன், இந்த மூளை 30 வினாடிக்கு ஒரு முறை வெவ்வேறு சமாச்சாரங்களை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நம்ம எப்படிங்க எடுத்துக்கொண்ட காரியத்தில் கொண்ட காரியத்தில் எப்படி நம்மளால போக்கஸ்டா ஜெயிக்க முடியும்? புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஏன் நம்ம ஒவ்வொரு முறையும் டார்கெட் வச்சு கோல் வச்சு மிஸ் ஆகுதுன்னா we are diverted. டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துருச்சு. இந்த மனவியல், அதாவது மனோதத்துவ உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனச்சிதைவு அப்படிங்கிற வியாதின்னு சொல்றாங்க. இது பொதுவா பைத்தியங்களுக்கு மட்டும்தான் வரும். ஆனா இன்னைக்கு பொதுவா மொபைல் யூஸ் பண்ற எல்லாருக்கும் இது வந்துருச்சு. ஏன்னா 30 செகண்டுக்கு ஒரு முறை வேற வேற யோசிக்கும் போது ஒரு இடத்துல அட்டென்ஷனா கூட உட்கார மாட்டேங்கிறாங்க. என் பயிற்சி பற்றியை பார்த்து பயப்படுற மிக முக்கியமான காரணங்கள மிக முக்கியமான ஒரு காரணம், நான் 12 மணி நேரத்துக்கு கீழே பேசவே மாட்டேன். நீங்களாம் எவ்வளவு கொடுத்து வச்சுக்கீங்க பாருங்க. 10-15 நிமிஷம் இருந்து போய் சாப்பிடுறது. பொதுவா என்கிட்ட யாராவது சிக்கனிங்கன்னா ஜோலி முடிச்சுன்னு அர்த்தம். ஆமா, 12 மணி நேரம் காலைல 8 மணிக்கு மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சா நைட்டு 8 மணிக்கு தான் மைக்கே வைப்பேன். கீழே ஒருத்தருக்கு கூட பசி எடுக்காது, நேரம் போகிறது தெரியாது, கை கால் வலி இடுப்பு வலி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் என்னன்னே தெரியாது. சாயங்காலம் 8:30 மணி ஆகும், வேற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க பிசினஸ்ல. ஆனா ஏன் அந்த மைண்ட் செட் இல்லாம போயிடுச்சுன்னா 30 செகண்ட் ஒரு விஷயத்த நோக்கி ஒரு ஃபோக்கஸா பண்ணக்கூடிய பழக்கம் இன்னைக்கு நம்மளால எல்லாம் எப்படி குடும்பம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம வியாபாரம் பண்றது? The focus is missed.
ஸோ பொதுவாக ஆண்டர்பிரனர்ஸ் கிட்ட பேசும்போது நான் சொல்லக்கூட சில கருத்துக்களை மட்டும் நான் வேகமாக சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஸோ இப்படி அதெல்லாம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ சமீபத்தில் 2024 மே மாதம் 5ஆம் தேதி மலேசியாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. எனக்கு ஒரு மலேசியா தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் சங்கத்திலிருந்தும் செந்தூல் படிப்பகம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதில் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் மலேசியாவோட அயலக தூதர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கையால் நம்மளுக்கு ஒரு விருது ஒன்று கொடுத்தாங்க. பெஸ்ட் சோசியல் என்டர்பிரனர் அப்படிங்கிற விருதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் அவார்டு, ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறமா இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க திரும்பி பார்க்குறாங்க. கலைஞர் டிவியில் நான் பேசுனதுக்கு அப்புறமா சொந்த பந்தம் திரும்பி பார்க்குது. பொதிகை டிவியில் பேசுனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க திரும்பி பார்க்குறாங்க. சோசியல் மீடியாவில் அங்கே ஏதோ ஒரு அவார்டு அது இது பண்ணதுக்கப்புறம் பார்க்குறாங்க. ஐயா நம்ம சமூகம் எப்படி நம்மளை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா சாதிச்சதுக்கு அப்புறமா தான் திரும்பி பார்க்கணும். சாதிச்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்க்கணும், இல்லை செத்து போனா திரும்பி பார்க்கணும். உழைக்கும் போது நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய நண்பர்களும் இந்த மாதிரி வணிக நண்பர்கள் மட்டும் தான் உங்க கூட இருந்து எப்பவுமே உதவி செய்வாங்க. ஸோ நம்ம வணிகத்தில் ஜெயிக்கணும்னா அடிப்படையாக நான் எங்க போனாலும் சொல்லக்கூடிய ஒரு 3 விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன். முதல் விஷயம், பணத்தை பத்தி எங்கேயுமே எதிர்மறையா பேசாதீங்க. பணத்தை பத்தி எதிர்மறையா பேசுனீங்கன்னா பணம் உங்க கைக்கு வராது, தங்காது. ப்ளீஸ். ரெண்டாவது, எந்த பணக்காரனை பத்தியும் தப்பா பேசாதீங்க. ஏன்னா நீங்க பணக்காரன் ஆக மாட்டீங்க அதுக்கப்புறமா. ஏன்னா இதெல்லாம் நம்ம யூனிவர்சலுக்கு அனுப்பக்கூடிய சிக்னல். இதெல்லாம் பணத்தை பத்தி தப்பா, பணம் என்னங்க பெரிய பணம், நான் பார்க்காத பணமா, நான் என்ன பணம் எவ்வளவு பணம் தெரியுமா வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். நான் யாரு 10 இடத்துல ஃபைனான்ஸ் வாங்கணும் பேசிக்கிறாங்க, எல்லாரும் கையில நிறைய பணம் வச்சுக்கிறோம் பேச மாட்டேங்கிறான். பணம் என்னங்க, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் போயிடுங்க. மனுஷால் தாங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா அந்த மனுஷாலே பணம் தான் நம்ம கூட நிற்கிறோம். பணம் என்னங்க பெரிய பணம், குணம் தாங்க நிரந்தரம். என்கிட்ட 42 பக்கம் ப்ரிப்பேர் பண்ணேன். என்கிட்ட 42 நல்ல குணம் இருக்குது. அதெல்லாம் ஏற்போர்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி போய் பேங்க்ல விட்டு லோன் கொடுங்க, வெளியே போடான்ட்டாங்க. 42 குணம் இருக்குதுங்க. ஆனா பணத்தை பத்தி முதல்ல எதிர்மறையா பேசுறத நம்ம அறவே வந்து நிறுத்தணும். ஏன்னா பணத்திற்கு எதிரான கருத்துக்களோட நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய பணம் பெரிய விஷயம் இல்ல, பணம் அது பணம் நம்ம மரத்திலேயே காய்க்குது, பணம் 10 செய்யும், பணம் ஒரு நல்ல காரியத்தை கூட செய்யாது. அதான் அர்த்தம் அதுக்கு பேரு. பணம் 10 செய்யும். பணம் பாதாள வரைக்கும் யார் வேணாலும் வேலைக்கு வாங்கிக்கலாம், யார் வேணாலும் ஊழல் பண்ண வழி இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். பணத்தால நிம்மதியை வாங்க முடியும். ஆனா நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம் அந்த வாழ்க்கையில, பணத்தால தான் நம்ம நிம்மதி வாங்கி. கரெக்டா இல்லையா? பொண்டாட்டி வீட்டுல ஒரே சண்டை, மல்லிப்பூவும் அல்வா வாங்கிச்சு, பாக்கியராஜ் காலம்ல இதெல்லாம் சரி. இப்ப ஏதோ வாங்கி போறீங்க, என்ன வாங்கி போறீங்கன்னு தெரியல. ஏன்னா நான் எதுவும் வாங்கி போறது இல்லை வீட்டுக்கு. அதனால ஏதோ வாங்கி போனா நிம்மதி வருதா இல்லையா? வருது. குழந்தைங்க நம்ம விருப்பப்பட்ட இடத்துல படிக்க வைக்கும் போது நிம்மதி வருதா இல்லையா? வருது. சொந்தமா வீடு கட்ட நிம்மதி வருதா இல்லையா? வருது. எல்லா வசதி வாய்ப்புகளும் அனுபவிக்கும் போது நிம்மதி வருதா? வருது. அப்போ பணத்தால நிம்மதியை வாங்க முடியாதுன்னு நம்மளுக்கு எதிர்மறையா நம்மளுக்கு திருப்பி கத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்படி வளர்த்துருக்காங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, பணம் ஒரு கெட்ட பொருளா இருந்தா அதுக்கு மகாலட்சுமின்னு ஒரு தெய்வத்தை வச்சிருக்க மாட்டாங்க. பணம் ஒரு கெட்ட பொருளா இருந்ததுன்னா குபேரன்னு ஒரு தெய்வத்தை வச்சிருக்க மாட்டாங்க. பணம் ஒரு கெட்ட பொருளா இருந்தா வெத்தலை பாக்குல மொழி எழுதுற பழக்கம் நம்ம யாருக்கும் வந்திருக்காரு. பணம் ஒரு கெட்ட பொருளா இருந்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தங்க நாணயத்தை செஞ்சு பாட்டு பாடினான் புலவன், வாரி வாழ்ந்தான் பாவேந்தன்னு சொல்லிட்டு 1000 பொற்காசுல வாழ யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வணிகம் என்றால் என்ன என்பதற்கு உலகம் கண்டறிவதற்கு முன்னாடி பொற்காசுகளால் வணிகம் செய்த பரம்பரை நம்ம தமிழ் பரம்பரைனா, நம்ம போய் காசு வேணாம் பணம் வேணும்னு சொல்லக்கூடாது சார். எஸ் சார். மதுரை கீழடி ஆய்வுக்கு எத்தனை பேர் சென்று வந்தீங்க? மதுரை பக்கத்துல, மதுரையில இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. கட்டாயமா நீங்க வந்து அங்க போயிட்டு வரணும். ஒரு முறையாவது 7-8 பள்ளம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த தென்னந்தோப்புல. நான் போயிட்டு வந்தேன். நான் அவ்வளோ தமிழோட பாரம்பரியம் தான் பார்க்க. அதாவது இப்பத்துல இருந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னர் கிமு அப்படி வச்சுக்கோங்களேன், புத்தர் காலத்துல, அதுக்கும் முன்னாடி கூட வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க நிறைய பொருட்கள் கிடையாது. நம்ம பார்த்தெல்லாம் பானை சட்டி ஓடு தானே பார்த்தாங்க. நேரா போனது தான் தெரியுது. நெசவு செய்யக்கூடிய உபகரணங்கள் கிடைச்சிருக்கு. 2600 வருஷத்துக்கு முன்னாடி நெசவு செஞ்சுருக்கிறோம் நம்ம எல்லாரும். அது பெரிய ஆச்சரியம் இல்லை. கப்பல் கட்டக்கூடிய கட்டுமான பொருட்கள் கிடைச்சிருக்கு. அங்கே ஏது கப்பல் மதுரையில. ஸோ தூத்துக்குடி துறைமுகம் அப்பவே கூட ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கு, இல்லை பூங்கா துறைமுகம் இருந்தது கூட இருக்கு. ஆனா கப்பல் கட்டுமான பொருட்கள் அங்கே கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா அதெல்லாம் பார்க்கும்போது ரோம நாடுகள்ல மட்டும் கிடைக்கக்கூடிய சிவப்பு கற்கள், படிக கற்கள், அந்த படிக கற்கள் அங்க கிடைச்சிருக்குது. அப்ப ரோம நாட்டுகள் நமக்கு வணிக தொடர்பு இருந்ததுங்கிறது அங்க நமக்கு வந்து ஆதாரமா வந்து கிடைக்குது. அதை தாண்டி வேற என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, தங்கத்துல கம்பி கிடைச்சிருக்கு, கழுத்துல போடுற கம்பி, காதுக்கு போடக்கூடிய தோடு கிடைச்சிருக்கு. அப்பவே கொண்டாடி தோலை இருந்திருக்கும் போது பாவம் தமிழர்களுக்கு தெரியல எனக்கு. ஏன்னா தங்கத்து மேல ஈடுபாடு இருக்குது. தங்கத்துல பட்டன் செஞ்சிருக்காங்க சார்.
தங்கத்துல ஒரு பட்டன் எடுத்துட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்படி வாழ்ந்த பரம்பரை. நாம் எப்பொழுதும் பணத்தை பற்றி தவறாக பேசுறதே கூடாது. கத்தி நல்லவங்கிட்ட இருந்தா நல்லது பண்ணும், பணம் நல்லவங்கிட்ட இருந்தா நல்லது பண்ணும். கத்தி கெட்டவங்கிட்ட இருந்தா கெட்டது பண்ணணும், பணம் கெட்டவங்கிட்ட இருந்தா கெட்டது பண்ணணும். பணத்தை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்கன்னா நம்ம கெட்டவன் அர்த்தம். நீங்க நல்லவனா இருந்தா உங்ககிட்ட இருக்கிற பணம் இந்த சமுதாயத்துக்கு நல்லதுதான் பண்ணும். அதனால பணம் நல்லது. ஒரே ஒரு முறை எனக்காக வாயை திறந்து பணம் நல்லதுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா. சர்ஃபெக்சல் கம்பெனிக்காரன் சொல்றான் கரை நல்லதான். அவன் லிக்விட் டிட்டர்ஜென்ட் சோப்பு விற்கிறதுக்காக சொல்றான் கரை நல்லதான். ஏன் நம்ம குடும்பம் குழந்தை குட்டி பரம்பரை நல்லா இருக்குது, பணம் நல்லதுன்னு சத்தமா சொல்லக்கூடாதான்னு கேட்கறேன். சொல்லுங்க பாக்கலாம். 3 வேளை சாப்பாடு போடுறது பணம் நல்லது, குடும்ப குழந்தைய பார்க்கறது நல்ல பணம் நல்லது, கஸ்டமருக்கு தேவையான எல்லா வசதியும் நம்ம தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முன்கூட்டியே செஞ்சு வைக்கிறோம், பணம் நல்லது. செத்தாலும் பணம் நல்லது, ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தாலும் பணம் நல்லது, உயிரை காப்பாத்தினாலும் பணம் நல்லது. பாருங்க, எல்லா இடத்துலயும் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்ற முடியாதனால தான் காசை படைச்சான். அதனாலதான் காசே தான் கடவுளடா. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். ஆனா இது வேற வேற நம்ம சொல்லிட்டாங்க, காசே தான் கடவுளாங்கிறத நக்கலா நையண்டியா சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் கடவுள் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, காசை வச்சான். அது கருவி. எஸ்ஆர்எஸ் பணக்காரங்களை பத்தி அடுத்து. பணக்காரங்களாம் வந்து திமிரு முடிச்சவங்க, ஏழையோட ரத்தத்தை உறிஞ்சிறவங்க, ஈவேற கையில்லாதவங்க, அப்புறமா கஞ்சனங்க, எச்சகையால காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஐயோ சாமி முடியல. ஒரு 10,000 குடும்பங்களை நான் இது வரைக்கும் பேட்டி எடுத்துருக்கேன் அந்த 13 வருஷத்துல. இதெல்லாம் நான் இப்ப பேசுறது கிடையாது, நேற்று நைட் நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. 2001 இருந்து 2013 வரைக்கும் 10,000 ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை பார்க்கும்போது அவங்க அத்தனை பேரும் பணக்காரங்களுக்கு எதிரான மனநிலையோடு இருக்கிறாங்க. அதனால அவங்க ஏழையா இருக்கிறாங்கன்னு நான் முடிவு பண்ணேன். பணக்காரன் ஆகணும்னா நீங்க இப்ப எந்த பணக்காரன் பணக்காரங்களாம் தப்பு பண்ணாங்க, பண்டு போட்டோம்னா இப்போ பண்டு போட்டோம். நீங்க நல்லவங்கள நீங்க நல்லது பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு தப்பு செய்யக்கூடிய பணக்காரர்களை நாம் தொடர்ந்து விமர்சித்து கொண்டே இருந்தால் இந்த யூனிவர்சிட்டி நம்ம அனுப்பக்கூடிய சிக்னல் என்னன்னா, பணக்காரனை பத்தி தப்பா பேசினா நம்மளுக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன இல்லைன்னு அது தப்பா புரிஞ்சுக்கணும். அப்புறமா அதனால பணக்காரர்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. 1. 2வது, அப்படி உங்களுடைய பிரச்சனை வந்து பணமும் இல்லை பணக்காரங்களும் இல்லை, நம்ம பிரச்சனையே கெட்ட பணக்காரங்க. அந்த சமுதாயத்துக்கு தீமை செய்யக்கூடிய கெட்ட பணக்காரங்க தான் நம்மளுக்கு பஞ்சாயத்து. அதனால தான் இவ்வளவு கோவம் நம்மளுக்கு. எல்லாமே பணத்தை மேல இருக்கிற கோவத்துக்கு காரணமா தான், பணக்காரர்கள் மீது இருக்கிற கோவத்துக்கும் அதுதான் காரணம். கெட்ட பணக்காரன் தான் காரணம். ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், கெட்ட பணக்காரங்களை திருத்த முடியுமா சார்? திருத்த முடியுமா? கெட்ட பணக்காரங்களை ஒழிக்க முடியுமா? இந்த உலகத்துல இருந்து அழிக்க முடியுமா? முடியாது. எதுக்கு அந்த தேவையில்லாம மட்டும் நாங்க போய். ஆனா ஒரே ஒரு மாற்று வழி இருக்கு சார். என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல இருக்கிற எந்த கெட்ட பணக்காரங்களோடு போராடுவது நம்முடைய வேலை இல்லை. இந்த உலகத்தை காப்பாற்றணும் ஒரே ஒரு நல்ல வழி இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல பணக்காரங்களா மாறிட்டா இந்த உலகம் சுபிட்சமா மாறிடுச்சு. அப்படி தமிழ்நாட்டுல இந்த உலகத்துல நிறைய நல்ல பணக்காரர்களை உருவாக்குறதுக்கான அருமையான கருவி என்பது வணிகம். அந்த வணிகத்தை நீங்க எல்லாரும் எடுத்திருக்கிறீங்க. இந்த வணிகத்தோட நோக்கம் என்ன தெரியுங்களா? வெறும் குடும்பம் நடத்துவது அல்ல, வெறும் பிழைப்பு நடத்துவது அல்ல. நீங்கள் ஆகச்சிறந்த நல்ல பணக்காரர்களாக மாற வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் மீண்டும் திரும்பி சேவைகளை செய்ய வேண்டும். அதுதான் இந்த நோக்கமா இருக்கும். வெறும் நான் பிழைக்கிறதுக்காக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக்கணும், தயவு செய்து வேண்டாம். அதுக்கு நீங்க வேலைக்கே போகலாம். அதுக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஏன் சார் அடிக்கடி நீங்க வேலைக்கு போகலாம், பிசினஸ் பண்ணுங்க, பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் அப்போ அதை அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, ஸ்டாண்டு போட்ட சைக்கிளை ஓட்டுறதும் ஒண்ணுதான், வேலைக்கு போறதும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. இது எத்தனை பேர் சார் புரிஞ்சுது? ஸ்டாண்டு போட்ட சைக்கிளை நம்ம எம்மாந்தாரம் ஓட்டினு இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நல்லா வேர்த்து போட்டு நல்லா உழைக்கும், டைம் போகும், ஆனா ₹1 கையில நிற்காது. தொழில் செய்யும் பொழுது வெறும் குடும்பத்திற்காகவும் நான் வெறும் ஏதோ பணம் சேர்க்கிறேன், இந்த மாசம் குடும்பம் நடத்தணும், அடுத்த மாசம் குடும்பம் நடத்துறதுக்காக நம்ம வியாபாரம் பண்ணோம்னா எந்த வகையிலும் முன்னேற முடியாது. நமக்குன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை. அந்த தொலைநோக்கு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அத்தனை பேரும் நல்ல பணக்காரனாக மாற வேண்டும் அப்படிங்கிறோம். ஸோ பணக்காரங்களை பற்றி தப்பா பேசக்கூடாது. கடைசி விஷயம், பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய அடிநாதம் என்ன அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். நிறைய பேருக்கு இன்னும் அதுல புரிதல் வரல. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த தொழிலுக்கு எப்படி வந்திருப்போம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஆசைப்பட்டு வந்திருக்கலாம், பிடிச்சி வந்திருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம இந்த இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற வணிகத்துக்குள்ள வியாபாரத்துக்குள்ள வந்திருக்கலாம், இல்லை யூடியூப்ல டிவியில பார்த்து நம்ம வந்துக்கலாம். எனக்கு தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில இந்த வியாபாரத்துக்குள்ள வந்திருப்பீங்க. வியாபாரத்துக்கு வர்ற வரைக்கும் தான் இந்த ஃபார்முலா எல்லாம் செட் ஆகும். நீங்க புரிஞ்சுக்கணும். சார் எனக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சார், பரிமாறத்து ரொம்ப பிடிக்கும் சார், வாடிக்கையாளர் திருப்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதனால நான் ஹோட்டல் வச்சேன் சார். பெயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நான் இன்ஜினியர் சார், நான் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றேன். ஓகே, நான் வந்து மார்க்கெட்டிங்ல இருந்தேன் சார். எல்லாம் அந்தந்த தொழில் எந்தெந்த பொருள் என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாமே ஓகே. ஆனா பிசினஸ்க்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறமா கவனிக்க வேண்டிய விஷயம் 2 கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறேன். நான் இன்னைக்கு உங்க வியாபாரத்துல உங்க பிசினஸ்ல
உங்க துறை சார்ந்த அறிவு அல்லது நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருள் அல்லது நீங்கள் வழங்கக்கூடிய சேவை சம்பந்தப்பட்ட அறிவு மிகவும் முக்கியமா அல்லது மார்க்கெட்டிங் சார்ந்த அறிவு ரொம்ப முக்கியமா? எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? தொழில் சார்ந்த, சேவை சார்ந்த அல்லது உங்கள் பொருள் சார்ந்த அறிவு ரொம்ப முக்கியமா அல்லது மார்க்கெட்டிங் சார்ந்த அறிவு ரொம்ப முக்கியமா? ரெண்டுமே தேவை. குட். இந்த கேள்விக்கு நம்மளால உடனடியா பதில் சொல்ல முடியாததுல இருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு குழப்பமே தேவையில்லைங்க சார், கட்டாயம் மார்க்கெட்டிங் சேர்ந்தனாலே தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்கள் ஏற்கனவே அந்த தொழில் நிபுணராக இருக்கவே தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ் சார், எஸ். ஏற்கனவே அந்த சேவை வழங்கணும்னு முடிவு பண்ணதால தான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏற்கனவே அந்த பொருளை தயாரிக்க தெரிஞ்சதுனால தான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க, எதனா பண்ணீங்க, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனா நீங்க பிசினஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மிகவும் அதிகமான ஹை ப்ரியாரிட்டி நீங்க கொடுத்து உங்களை வளர்க்க வேண்டிய இடம் வந்து கேட்டீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தான். எப்போ வந்து நமக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குதோ அப்பதான் வணிகத்துல வெற்றி பெற முடியும். வணிகத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா லாபம்ங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம யாரும் சமூக சேவை செய்யறதுக்காக வரல, ஆனா சம்பாதிச்சு சமூக சேவை பண்றதுக்காக வந்துருக்கோமே தவிர. நிறைய பேருக்கு இதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. சார், நான் லாபம் அதிகமா வைக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க நிறைய பேர். தாராளமா வைக்கலாம். ஏன்? என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன்? நீங்க எல்லாருமே எவ்வளவு நாள் லாபம் வச்சுக்கலாம் சார். ஏன்? அதுல தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஏன்? குவாலிட்டியா பண்றதுனாலயா? வேற சர்வீஸ் இல்ல, நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் லாபம் அதிகமா வைக்கிறதுல மனசுல ஒரு தயக்கம் இருக்குது. நிறைய சார் ஒரு நியாயமான ப்ராஃபிட் வைக்கணும் சார். ஒரு மார்ஜினுங்கிறது கஸ்டமருக்கும் ஒரு நியாயமா இருக்கும், எனக்கும் ஒரு நியாயமா இருக்கும், சமுதாயத்துக்கும் ஒரு நியாயமா இருக்கும் சொல்லி நிறைய பேர் விவாதம் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு நாள் ப்ராஃபிட் வைக்கலாம்னு சொல்றேன். The one and only reason, நீங்க நல்லவங்களா இருக்கிற வரைக்கும் எவ்வளவு லாபம் வச்சாலும் தப்பு இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நல்லவங்க கிட்ட போற லாபமும் நல்லவங்க கிட்ட போற பணமும் இந்த சமுதாயத்துக்கு எந்த காலத்துலயும் அழிவு தராது. ஒருவேளை நல்லவங்களா இருக்கிற நாம நிறைய லாபம் வச்சு வியாபாரம் பண்ணலன்னா, கெட்டவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய லாபம் வச்சு வியாபாரம் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு தீமையை செய்வார்கள். கெட்டவங்களை இந்த சமுதாயத்துல இருந்து ஒழிக்கணும்னா நம்ம நிறைய லாபம் வச்சு வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். நல்லவங்க கிட்ட நிறைய பணம் வரணும்னா நீங்க நிறைய லாபம் வச்சு பண்ணணும், ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்ல வரேன். எத்தனை பேர் சார் விளைவிங்க? எஸ், எஸ், தேங்க்யூ. நல்லா ப்ராஃபிட் வைக்கிறோம்னா இப்போ என்னோட ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆமாம் சார், கம்பேரிஷன் தான் எனக்கு நிறைய. ஆமாம், என்னதான் நான் குவாலிட்டியாக கொடுத்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது கரெக்ட். சார் சொல்றது உண்மைதான். நான் வந்து இப்போ டீப்பாக போகல. நான் என்னன்னா பொதுவான கருத்துக்களை நான் பேசுறேன். ஒவ்வொரு தொழிலுக்கும் இது பொருந்தும், சில தொழிலுக்கு பொருந்தாது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி அதிக லாபம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. ஜோசல்காஸ் அதான் பண்றாங்க, ஜிஆர்டி அதான் பண்றாங்க. இப்போ உள்ளூர்ல போனா 11% நம்ம செய்கூலி சேதாரம் 6.5 தராங்க, 5 கூட தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருச்சி, கோயம்புத்தூர்ல செய்கிற இடங்கள் பக்கத்துல ரொம்ப கம்மியா தராங்க செய்கூலி சேதாரம். ஆனா அவர் பாத்தீங்கன்னா 28% சொல்றாரு. கேட்டா இட் இஸ் a unique design அப்படின்னு சொல்ற ஒரே வார்த்தை போட்டு முடிஞ்சு போச்சு. இந்த டிசைன் எங்களை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது சார், நீங்க சார்ஜ் கொடுத்து தான் ஆகணும். கல்லுக்கு தனியா சார்ஜ் போடுறோம், செய்கூலி தனியா போடுறோம், சேதாரம் தனியா போடுறோம். 3 இல்லாம டிசைனிங் சார்ஜ்னு ஒரு சார்ஜ் போடுறாங்க. வேல்யூ ஆடட் தான். உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அதுவும் டீப்பா போல. உங்க பிசினஸ்ல how you can add a வேல்யூங்கிறத பாருங்க. ஒரு செயின் சார், சாதாரணமா போடுற செயின் சார், ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க பிசினஸ்ல பொருத்தி பார்த்துங்க. 1000 செயின் சார் நார்மலா வாங்கினா என்ன ரேட்டா அந்த ரேட்டு. ஆனா என் பேரும் என் மனைவி பேரும் பொறிச்சு ஹார்ட்டின்னு ஒண்ணு வரைஞ்சி அதுக்கு நடுவில் அம்பு ஒண்ணு விட்டு எனக்கு விடுறாங்க, ரேட் ஏற்றிக்கலாம். It's called the value added. So how you can add a value in your product or your service அப்படிங்கிறத நம்ம தான் வந்து சிந்திக்கணும். ஏன் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரோம்னா, லாபம் முதல்ல கெட்ட வார்த்தை இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லாபங்கிறது நம்ம அனாதி காலத்துல இருந்து பயன்படுத்தி தான் வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் பஜார்ல கடை வீதிகள்லாம் போனீங்கன்னா கல்லாப்பட்டிக்கு பின்னாடி என்ன எழுதி வச்சிருக்காங்க, லாபம்னு எழுதி வச்சிருக்காங்க. கரெக்ட் தானே? அப்ப லாபம் வந்து ஒண்ணு கெட்ட வார்த்தை கிடையாது. இன்னைக்கும் அக்கௌண்ட்ஸ் நோட் எழுதும் போது ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம என்ன பண்றோங்க, லாபம்னு சொல்லி தான் நம்ம வந்து எழுதுறோம். கவனிங்க, ஈவன் விவசாயத்துல கூட இந்த பழக்கம் இருந்திருக்கிறத தமிழர்கள் மத்தியில நம்ம பார்க்கிறோம். விவசாயம் முடிஞ்சு அறுப்பறுத்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கட்டு அடிச்சதுக்கு அப்புறமா அந்த நெல்லை அளக்கும் போது முதல் மரக்கா நெல்லை ஒண்ணுன்னு அளக்க மாட்டாங்க தமிழர்கள், லாபம்னு சொல்லி தான் அளப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே லாபம்ங்கிற வார்த்தை தமிழ் மொழியில பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துக்கே பிசினஸ்னா ப்ராஃபிட்னு கத்து கொடுத்தவன் தமிழன். நம்ம ப்ராஃபிட் வைக்காம பிசினஸ் பண்ணலாமா சார்?
அப்போ பிசினஸ்னா ப்ராஃபிட்டுங்க, அவ்வளவுதான். அதுல நீங்க எந்த டவுட்டும் தேவையில்லை. சரி சார், ப்ராஃபிட் எங்க இருந்து சார் வரும்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ்ல இருந்து வரும். எங்க சார் வரும்? கரெக்டா? ப்ராடக்ட்டை தயாரிச்சா லாபம் வராது, ப்ராடக்ட்டை அடுக்கிட்டா லாபம் வராது, ப்ராடக்ட்டை விளம்பரம் கொடுத்துட்டா லாபம் வராது, ஆளுங்கெல்லாம் எடுத்து போட்டோம்னா லாபம் வராது, லீகல் செட்டப், ஜிஎஸ்டி நம்பர், அது இது டான் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா லாபம் வருமா? வராது. லாபம் எங்க இருந்து சார் வரும்? சேல்ஸ் பண்ணாதான் லாபம் வரும். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல பிரயோகிக்கிற ஒரு மிகப்பெரிய மைண்ட் பார்க்கணும்னா அது நாய் பொழப்புங்க, அதெல்லாம் மார்க்கெட்டிங், அதெல்லாம் எவன் பார்ப்பான்? சேல்ஸ். இப்படியாப்பட்ட சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு அப்புறம் சேல்ஸ்க்கு ஆள் இல்லை நம்ம தேடி தரோம். நம்ம உருவாக்குறது அப்படிதான் உருவாக்கி இருக்கிறோம். இளைஞர்கள் எவனுமே சேல்ஸ் பிசினஸ்க்கு வர மாட்டேங்கிறான். எல்லாருமே ஐடி கார்டு மாட்டி ஏஜென்ட்ல போகணும், வேலை பார்க்கணும்னு நினைக்கிறான். எவனுமே வெளியே வரணும். அப்ப எவனா விற்கிறது எல்லாம் போதையும். அதனாலதான் இந்த மொத்த பணமும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் போயிட்டு இருக்குது. நம்ம விற்கிறதுக்கு தயாரா இருந்தா அவன் பணக்காரனா இருக்க மாட்டான், நம்ம விற்கிறதுக்கு தயாரா இருந்தா அவன் பணக்காரனா இருக்கான். புரிஞ்சுக்கணும், சொல்ல முடியும் ப்ளீஸ். அப்ப விற்க தெரிஞ்ச கூட்டத்தை நம்ம இங்க உருவாக்கணும் சார். விற்கிறத பத்தி நல்ல எண்ணங்களை, எப்படி பணத்தை பத்தி நல்ல எண்ணத்தை உருவாக்கணுமோ, பணக்காரங்களை பத்தி எப்படி நல்ல எண்ணத்தை உருவாக்கணுமோ, வியாபாரத்தை பத்தி எப்படி ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கணுமோ, எப்படி லாபத்தை பத்தி ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கணுமோ, அதே போலவே விற்பனையை பற்றிய நல்ல எண்ணங்களை நம்ம சுத்தி இருக்கிற சமுதாயத்தில் விதைச்சாதான் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு விற்பனைக்கு ஒரு நல்ல குழு கிடைப்பாங்க. ஏன்னா விற்பனை தொங்கி போச்சுன்னா பிசினஸ் எங்கிறது படுத்துரும். 10 வருஷத்துல 100 பிசினஸ் ஆரம்பிச்சா 90 பிசினஸ் படுத்துறது சொல்றாங்க. காரணம் ப்ராஃபிட் இல்ல, சேல்ஸ் இல்லைங்கிற சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு வியாபாரத்தோட அடி நாதம், இதய துடிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ். அப்போ ஒரு வியாபாரியா, ஒரு சிறு குறு வியாபாரி நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணோம்னா என்னுடைய பொருளின் தரத்தை உயர்த்த வேண்டும், எஸ். இன்னோவேஷன் பண்ண வேண்டும், எஸ். நான் இன்னும் விரிவாக்கம் பண்ண வேண்டும், எஸ். எல்லாத்துக்கும் எஸ். அதுல என்ன மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு லாபத்தை தராது, பணத்தை தராது. நேரடியா உங்களுக்கு பணத்தை லாபத்தை சம்பாதிச்சு தராது. அந்த ஒர்க்லாம் நடந்துகிட்டே இருக்கணும் பின்னாடி, லைக் R&D மாதிரி எல்லாமே இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கணும். ஆனா தினசரி உங்களுடைய வேலை நாட்கள், அதாவது காலையில இருந்து இரவு வரைக்கும் எத்தனை மணி நேரங்கள் பணம் வர இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோங்கிறது மட்டும்தான் உங்க லாபத்தையும் உங்க வணிகத்துல வெற்றியும் தீர்மானிக்கும். இப்ப நீங்க உங்க டைம் டேபிள் எடுத்து போட்டு பாருங்களேன். காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி 12 மணி நேரத்துல எனக்கு பணம் தரக்கூடியவங்க யார் சார்? கஸ்டமர். அப்ப அந்த 12 மணி நேரத்துல எத்தனை அவர்ஸ் நான் என்னுடைய வாடிக்கையாளரோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இஃப் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எத்தனை அவர்ஸ் நீங்க உங்க டெய்லி உங்க கஸ்டமரோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதான் உங்களுக்கு லாபத்தை நிர்ணயிக்கும். இல்ல சார், நான் ஒரு 10 பேர் இருக்கிற வேலை செய்யறாங்கன்னா அதுல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல சேல்ஸ் டீமா கூட நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய லாபத்தை தீர்மானிக்கும். சேல்ஸ் டீமை ட்ரெயின் பண்ணுங்க, நிறைய சேல்ஸ் பீப்புளை ஹையர் பண்ணுங்க, சேல்ஸுக்காகவே அதிகபட்ச நேரத்தை ஒதுக்குங்க. சேல்ஸ் தான் உங்களை கடைசி வரைக்கும் எப்பவுமே காப்பாற்றும். ஸோ சேல்ஸை பத்தி நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். அதுதான் பிசினஸோட அடிநாதம். உங்ககிட்ட எவ்வளவு யூனிக் ப்ராடக்ட் ஆனா கூட இந்த உலகத்துல இருக்கலாம், ஆனா அது விற்க தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னுத்துக்கும் உதவாத டேபிள் மேட்டா இருக்கலாம், ஆனா விற்க தெரியும், அதை வச்சு கோடீஸ்வரன் ஆயிடுவோம். எத்தனை பேர் புரிஞ்சுது? ப்ளீஸ். டேபிள் மேட் ஒரு பெரிய பிரமாதமான ப்ராடக்ட் கிடையாது, ஆனா அது 5000 ரூபாய்க்கு விற்றாங்க, 4000 ரூபாய்க்கு நீ 150 ரூபாய் கிடைக்கும் மார்க்கெட்ல டேபிள் மேட். அப்ப என்ன அதை பண்ணா அவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண தெரிஞ்சான். ஸோ இங்க நமக்கு அந்த கம்யூனிட்டின்னு வந்ததுக்கு அப்புறமா சில விஷயங்களை உங்ககிட்ட நான் உங்க எனர்ஜியை தாண்டி உங்க டீம் வேலை செய்ய மாட்டாங்க. உங்க எனர்ஜியை தாண்டி உங்க கடையில வேலை பார்க்கறவங்க எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்க மாட்டாங்க. உங்க எனர்ஜியை தாண்டி உங்க கஸ்டமரோட அந்த எனர்ஜி உங்களால ரைஸ் பண்ண முடியாது. அதனால பிசினஸ் ஓனர்னா வேற வழியே இல்லை. எவ்வளவு அடி வாங்கினாலும் எவ்வளவு உதவானாலும் வெளியே காமிச்சிக்கவே கூடாது. பக்காவா அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் பிசினஸ் பயங்கரமா வரும். நீட் அண்ட் கிளீன் 100% எனர்ஜெட்டிக். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ முதல் விஷயம் லுக்கிங் ஃபார் கொலாபரேட் சார். எப்பவுமே நீங்க எல்லா விஷயத்தையும் நான் தனியா தான் பண்ணணும்னு முடிவு எடுக்காதீங்க. பல சமயங்கள்ல அது சரியா இருக்கும், ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு பல சமயம் தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அது சின்ன முதலாளி பெரிய முதலாளின்னு வரையறுக்கும். பொதுவா சின்ன முதலாளிக்கும் பெரிய முதலாளிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, பெரிய முதலாளி எப்பவுமே அவர் செய்யற வேலையை தனியா செய்ய மாட்டாரு, திறமை இருக்கிறவங்களை சேர்த்துக்கிட்டு வேலையை டெலிகேட் பண்ணுவார், அவங்க அலாட் பண்ணுவார். ஆனா இந்த சின்ன முதலாளிகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை தட் மீன் SME பிசினஸ் ஓனர்ஸ் லைக் அஸ், நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலையை என்ன தவிர இன்னொருத்தனால சிறப்பா செய்ய முடியாதுன்னு நினைப்போம். அதனுடைய விளைவே நம்ம பிசினஸ்ல பெரிய லெவலில் முன்னேற போறதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா நீங்க பிசினஸ் ஓனரா இருக்கிறதுக்கு பதிலாக பிசினஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நம்மளே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இன்னொருத்தர் நம்பி நம்ம வேலையை கொடுக்கணும் சார். அவன் தப்பா செய்யறா ரைட்டா செய்யறது அடுத்த விஷயம். இல்ல ரைட்டா செய்யற ஆளை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட கொடுக்கணும். இல்லையா ரைட்டா செய்யற ஆளை நீங்க உள்ள எடுக்கணும். அது ஒரு எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா அதை ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. ஒரு முறை அண்ணாச்சி கடையில இன்டர்வியூ எடுக்கிற ப்ராசஸ் நான் கடந்துட்டேன். ஒரு 12-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இப்ப கிடையாது, இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட் ஆயிடுச்சு. அண்ணாச்சி கடையில நான் கலந்துட்டேன்.
அவர் இன்டர்வியூ எடுத்து ஆளை செலக்ட் பண்ண 2 கிளாஸ்மேட் வந்துருக்காங்க அந்த இன்டர்வியூக்கு. ஒருத்தன் செலக்ட் ஆயிட்டான், ஒருத்தன் தோத்துட்டான். ஆனா 2 பேரும் கிளாஸ்மேட். எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்துச்சு. அப்ப கேட்டேன், என்னடா உன்னை செலக்ட் பண்ணல அவனை செலக்ட் பண்ணிருக்காருன்னு. என்னடா கேள்வி கேட்டாரு. 2 பேரும் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காரு. 2 பேரும் ஒரே என்ன கேள்வி கேட்டாரு, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்காரு. என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்காரு அவர் அண்ணாச்சி அண்ணா. இவன் முதல் ஆள போயிருக்கான், என்னடா படிச்சிருக்கேன்னா 5வது ஃபெயில் தான் நான் அப்படின்னு சொல்லிடுறான். 4வது வந்து நான் 5வது வந்து நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லிடுறான். 5வது பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து போனவன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அவனும் 5வது பாஸ் தான். ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுங்களா, 6வது ஃபெயில்னு சொல்லியிருக்கான். யுவர் செலக்டட் இருக்காரு அண்ணாச்சி. ஸோ இப்படிதான் நம்ம எஸ்எம்இ பிசினஸ் ஓனராக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேச புரிஞ்சுது ப்ளீஸ். நம்மளை விட டம்மி பீஸா நம்ம டீம்ல வச்சுட்டு இருந்தீங்க, நம்ம கம்பெனியில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நிறுவனம் வந்து வளராது. அதனால நீங்க என்ன பண்ணலாம், 2 ஐடியா இருக்கு. ஒண்ணு, நீங்க திறமையான மனிதர்களை கூட வச்சுக்கலாம், இல்லையா திறமையான இன்னொரு பார்ட்னரா கூட என்ன பண்ணலாம், கொலாபரேட் பண்ணலாம். உங்களை மாதிரி என்னென்ன கம்பெனிகள் இருக்குது அவங்களோட கொலாபரேட் பண்ணலாம். கொலாபரேஷன் உங்க டைமை சேவ் பண்ணும், பணத்தை, டைமை, எனர்ஜியை 3த்தையும் லெவரேஜ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொலாபரேஷன் கிடைக்குது. ஸோ லுக்கிங் ஃபார் கொலாபரேஷன். எங்க போனாலும் பார்ட்னர் செலக்ட் பண்றது. ஏன்னா ஒரு பார்ட்னர் என்பது யார் தெரியுங்களா, ஏற்கனவே உங்களை மாதிரி 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு இன்னொரு ஆங்கிள் வளர்ந்து வந்தவர். அப்படி ஒரு எம்ப்ளாயை உங்களால் உருவாக்கவே முடியாது. அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒருவேளை உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இருந்தா கூட அவங்களை இதுக்கப்புறம் நீங்க எம்ப்ளாயா ட்ரீட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வர காலகட்டத்தில், இதுக்கப்புறம் வர காலகட்டத்தில் அவங்களை வச்சு நீங்க எந்த வேலையுமே வாங்க முடியாது. ஏன்னா அந்த மென்டாலிட்டி நீங்க போயிடுச்சு. சொல்லுங்க ஏஜமா அப்படிங்கிற மென்டாலிட்டி போயிடுச்சு. எத்தனை பேர் சார் புரியுது நான் சொல்றது? என்ன ஏஜமா சொல்லுங்க ஏஜமாங்கிற மென்டாலிட்டிலாம் போயிடுச்சு. ஸோ யூ ட்ரீட் யுவர் எம்ப்ளாயிஸ் ஆஸ் அ பார்ட்னர். ரொம்ப கொடுமையா இருக்கும் நான் சொல்றது, ஆனால் வேற வழி இல்லை. இதுக்கப்புறமா நீங்க சேலரி ஃபிக்ஸ் பண்ணும் போதே அவனுக்கு ஸ்டாண்டர்டான இன்சென்டிவ் ஸ்கீமையும், அடுத்த 5 வருஷம் இந்த கம்பெனில இருந்தா அவனுக்கு என்ன மாதிரியான growth கிடைக்கும் அப்படிங்கிறதையும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ எப்படி இந்த கம்பெனில பார்ட்னர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு அவனுக்கு ஃபியூச்சரை வந்து படம் பிடிச்சு காமிச்சினாதான் இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயி கொடுக்கும். அதாவது திறமையான எம்ப்ளாயி. உங்களுக்கு திறமையான எம்ப்ளாயி தான் வேலை நடக்குமே தவிர சொல்ற வேலை செய்யறவங்க தான் வேலை நடக்காது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. அப்படி இருக்கிறவங்க வேற அந்த மாதிரி பீப்புள் நமக்கு வேணும். சில இடத்துல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீட் யுவர் எம்ப்ளாயிஸ் ஆஸ் அ பார்ட்னர்ஸ். அடுத்து நம்ம சம்பாதிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறோம். ஆனா எங்க நிறைய இடத்துல கோட்டை விடுறோம்னா சேர்த்து வைக்கிறதுல நம்ம கோட்டை விட்டுறோம் சார். நம்ம பிசினஸ் பண்றதோட அர்த்தமே சேர்த்து வைக்கணும். அதை மறந்துடாதீங்க. அல்டிமேட் எய்ம் நம்ம சேர்த்து வைக்கணும். அதனால யாருக்கு என்ன சம்பளம் பாக்கி, எந்த வெண்டாருக்கு பணம் பாக்கி, எந்த கரண்ட் பில்லு, எந்த வாடகை, எதே எப்படி இருக்கட்டும் சார், முதல் பகுதி, ஒரு பகுதியை நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே. உங்க அந்தந்த மாசம் வரக்கூடிய வணிகத்துல வரக்கூடிய டர்ன் ஓவர்ல இருந்து, ஒரு லாபத்துல இருந்தோ இல்ல வணிகத்துல டர்ன் ஓவர்ல இருந்தோ ஒரு பகுதியை முதல் பகுதியா நீங்க என்ன பண்ணணும்னா சேமித்து வைக்க வேண்டும். அது நீங்க காசா சேர்த்து வைங்க, ஷேர்ஸா சேர்த்து வைங்க, இல்லைன்னா வந்து ரியல் எஸ்டேட் அசட்ஸா சேர்த்து வைங்க, இல்ல கோல்டா சேர்த்து வைங்க, எதனாலும் சேர்த்து வைங்க. ஆனால் நீங்க அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவன் பக்காவா பணம் ரொட்டேட் பண்றாங்க, எல்லாம் திறமையா வரான் பாரு, இவன்கிட்ட எல்லா ரொட்டேட் பண்ற பணத்தையும் உனக்கு 5 நேரம் பணம் வரும் போவோமே தவிர, நீங்களும் கல்லாப்பட்டியில பாப்பீங்களே தவிர, பேங்க் அக்கௌண்ட்ல பாப்பீங்களே தவிர, உங்களுக்குன்னு எதையுமே எடுத்து நீங்க அனுபவிக்க முடியாத துர்பாக்கியசாலியா நம்ம மாறிடுவோம். இதை தவிர்க்கணும்னா கட்டாயமா நம்ம பண்ண வேண்டியது சேவ் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நீங்க பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க இந்த தியரிய. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். என்ன பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு முதல் பகுதியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுதான் வணிகத்தோட நோக்கங்கிறத நம்ம மறந்துவிடும். ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியா டே டு டே ஆக்டிவிட்டியில இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கோ சொல்றதுக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கலாம். அதனால சொல்றேன். அடுத்து இந்த மாதிரியான ஆஃப்லைன் நெட்வொர்க்கிங், மக்களை நேரடியாக சந்திப்பதுங்கிறது இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. கரெக்டா இல்லைங்களா? இன்னைக்கு கூட நான் ஏன் இவ்வளவு தூரம் ஓடியாடுறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதே இன்னைக்கு அபூர்வமா இருக்குங்க. காலைல 5 மணிக்கு எழுந்து நான் கிளம்பி இன்னைக்கு கொஞ்சம் நேரமே ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வர்றதுக்கு கூட. ஆனாலும் ஏன் இவ்வளோ அவளோட நான் வரேன்னா, மக்களை நேரடியாக சந்தித்து உறவாடும் போதுதான், கலந்துரையாடும் போதுதான் உறவுகள் பலப்படுகிறது. உறவுகள் பலப்படும் போதுதான் மற்ற எல்லா சமாச்சாரங்களும் நடக்குது. அந்த டைரக்ட் மீட்டுக்கு வழிவகுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான சமூக பங்களிப்பு கூட்டங்கள், எஸ்பெஷலி பிசினஸ் கம்யூனிட்டிஸ் நம்ம சொல்றோம். இந்த மாதிரியான பிசினஸ் கம்யூனிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைச்சாலும் அதை தவற விடாதீங்க.